இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புரிந்துணர்வு உடன்பாட்டு பட்ஜெட்டில் பிரதிபலிக்கவில்லை டாக்டர் ராமசாமி. உருமாற்றம் மற்றும் நிலைத்தன்மைக்காக அரசாங்கத்திற்கும் பக்கத்தான் ஹரப்பானுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாடு 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பிரதிபலிக்கவில்லை என டிஏபியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார். எதிர்க்கட்சியை விட அரசாங்கம் தான் மேலும் அதிகமான நன்மையை பெறுவதை புரிந்துணர்வு மகஜர் உடன்பாடு மூலம் காண முடிவதாக அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சி வழங்கிய ஆதரவை அரசாங்கம் மதிக்க தவறிவிட்டதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பினாங்கின் 2வது முதலமைச்சருமான டாக்டர் ராமசாமி தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் 5854 பேருக்கு கோவிட் தொற்று. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 5854 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதன் வழி அந்த தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை தற்போது 24,66,663 உயர்ந்துள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தமது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். வெறிச்சோடிய நிலையில் கிளான் லிட்டில் இந்தியா. தீபாவளி இன்னும் ஓரிரு நாட்களே எஞ்சியிருக்கும் நிலையில் கிளான் லிட்டில் இந்தியா மக்கள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகின்றது. பொதுவாகவே தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்க இந்தியர்கள் செல்லும் பிரபலமான இடங்களில் கிளான் லிட்டில் இந்தியாவும் ஒன்று. எனினும் இம்முறை தீபாவளிக்காக தாங்கள் கடைகளை திறந்த போதிலும் அவ்வளவாக மக்கள் பொருட்களை வாங்கவில்லை என அங்குள்ள வியாபாரிகள் கூறினர். கோவிட் தொற்று பரவுவது குறித்த அச்சத்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பலர் பொதுவிடங்களுக்கு சென்று பொருட்கள் வாங்க தவிர்ப்பதால் இந்நிலை ஏற்பட்டிருக்கலாம் என அங்கு கருத்து நிலவி வருகின்றது. கோலாலங்காட் கடலோர பகுதிக்கு செல்லாதீர், பொதுமக்களுக்கு வலியுறுத்து. அடுத்த வாரம் கடல் பெருக்கு ஏற்படும் என்பதால் கோலாலங்காட் கடற்கரை பகுதிக்கு செல்வதை தவிர்க்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நவம்பர் 3ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை மோரிஃப் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கோலாலங்காட் வட்டார கடலோர பகுதியில் கடலில் நீர் பெருக்கு ஏற்படும் என்பதோடு கடல் அலையும் உயரும் என்பதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என கோலாலங்காட் நகராண்மை கழக தலைவர் அசிசான் அப்துல் ரஹீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கையில் பணியாளர்களை நகராண்மை கழகம் நிறுத்தி வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தீக்குள்ளான வீட்டில் குழந்தையின் உடல் மீட்பு. சாண்டகானில் நேற்றிரவு தீ விபத்துக்குள்ளான வீட்டில் இருந்து கருகிய நிலையில் ஆண் குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இரவு 11 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றபோது அங்குள்ள 6 மாடி கட்டிடத்தின் 3வது மாடியில் உள்ள வீட்டில் தீ எரிந்து கொண்டிருந்ததாக தீயணைப்பு படையின் அதிகாரி ஜிமி லாங்வாங் தெரிவித்தார். எனினும் நேற்றிரவு 12:24 அளவில் தீ முழுமையாக அணைக்கப்பட்ட பிறகு அவ்வீட்டில் சோதனை செய்தபோது ஆண் குழந்தையின் கருகிய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். திருமணம் ஆகாதவர்களும் ரொக்க உதவி பெறுவர். புதிய வரவு செலவு திட்டத்தில் திருமணம் புரியாமல் இருப்பவர்களுக்கும் ரொக்க உதவிக்கான தகுதியை பெற முடியும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு புதிய வரவு செலவு திட்டத்தில் ரொக்க உதவி வழங்கப்படவில்லை என சில நெட்டிசன்கள் எழுப்பிய குற்றச்சாட்டை நிதி அமைச்சர் தெங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் மறுத்தார். மூத்த குடிமக்கள் தம்பதியராக இருந்தாலும் அல்லது தம்பதியரில் ஒருவராக இருந்தாலும் 5000 ரிங்கிட்டுக்கு குறைவான வருமானம் பெற்றால் அவர்கள் 600 ரிங்கிட் உதவி தொகையையும், திருமணம் ஆகாதவர்கள் 2000 ரிங்கிட்டிற்கும் குறைவான வருமானம் பெற்றால் 350 ரிங்கிட் உதவித்தொகை பெறுவதற்கு தகுதி பெறுகின்றனர். சாலை விபத்தில் முதியவர் உடல் நசுங்கி மாண்டார். கிளான் பந்திங் போர்டிக்சன் முட்டுச்சந்தை பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் தலைப்பகுதி நசுங்கிய நிலையில் உயிரிழந்தார். நேற்று 12:30 மணி அளவில் அம்முதியவர் வீட்டிற்கு செல்லும் வழியில் செல்லும் போது முச்சந்தியில் உள்ள சாலை தடுப்பில் மோதி இடது பக்க சாலையில் விழுந்தார். இதனை அடுத்து எதிர்பாராத விதமாக வந்த லாரி ஏறி அவரின் தலைப்பகுதி நசுங்கியதாக கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அகமது ரிஸ்வான் முகமது நூர் கூறினார். சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தவரின் உடல் மேற்கட்ட நடவடிக்கைக்காக பந்திங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அகமது ரிஸ்வான் தெரிவித்தார்.
இபிஎஃப் மீட்பு திட்ட பரிந்துரை நிராகரிப்பு. ஆம்னோ இளைஞர் பிரிவு அதிருப்தி. ஐசிட்ரா திட்டத்தின் கீழ் ஒருமுறை மட்டும் 10,000 ரிங்கிட் மீட்டுக் கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற தங்களது கோரிக்கை பட்ஜெட்டில் நிராகரிக்கப்பட்டது குறித்து ஆம்னோ இளைஞர் பிரிவு ஏமாற்றம் அடைவதாக அதன் தலைவர் அஷ்ரப் வஜ்டி ருசிகி தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைக்காக நாங்கள் முன்மொழிந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது குறித்து உண்மையிலேயே கவலைப்படுகிறோம். எனினும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என அஷ்ரப் கூறினார். கோவிட் தொற்றுக்கு மேலும் 63 பேர் மரணம். நாட்டில் நேற்று 63 கோவிட் தொற்று மரணங்கள் பதிவாகின. அதில் 8 பேர் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் ஆவர். இதன்படி கோவிட் தொற்று தொடங்கியது முதல் நாட்டில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 28,832 உயர்ந்துள்ளது என சுகாதார அமைச்சின் அகப்பக்கம் தகவல் வெளியிட்டுள்ளது. இவ்வேளையில் கோவிட் தொற்றுக்காக நாட்டில் இன்னும் 70,058 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. என் மகனின் உடல் சவ பரிசோதனை நடத்த மறுத்தது ஏன்? ஜெயபாலன் வேதனை. போலீசார் கேட்டுக்கொண்டும் சவ பரிசோதனை நடத்துவதற்கு மறுத்துவிட்டது குறித்து புட்சால் விளையாட்டாளர் சீன ஜெயபாலனின் குடும்பத்தினர் ஏமாற்றமும் வேதனையும் அடைந்துள்ளனர். இவ்வார தொடக்கத்தில் சீன் ஜெயபாலன் கார் விபத்தில் இறந்தார். சீனுக்கு கோவிட் இருப்பதால் சவ பரிசோதனை செய்ய முடியாது என மலேசிய தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையான HUKM கூறியது தம்மால் இன்னமும் ஏற்க முடியவில்லை என அவரது தந்தை ஜெயபாலன் சுப்பையா தெரிவித்தார். கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்கள் இறந்தால் அவர்களது உடலில் சவ பரிசோதனை மேற்கொள்வதற்கு SOP விதிமுறைகள் உள்ளன. அப்படி இருக்கும்போது மருத்துவமனை நிர்வாகம் சவ பரிசோதனை நடத்த மறுத்தது மற்றும் அதற்காக அவர்கள் கூறிய காரணமும் தம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என ஜெயபாலன் கூறினார். ஏற்கனவே தமது மகனுக்கு கோவிட் தொற்று இல்லை என ஆய்வு கூட முடிவில் தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது என் மகனுக்கு கோவிட் தொற்று இருப்பதாக HUKM மருத்துவமனை கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக ஜெயபாலன் கூறினார். என் மகன் 2 தடுப்பூசிகளையும் முழுமையாக போட்டுக் கொண்டுள்ளார். அதோடு அவர் சிறார்களுக்கு புட்சால் பயிற்சியாளராக பணியாற்றி வருவதால் அடிக்கடி கோவிட் பரிசோதனை செய்துள்ளார். என் மகனின் உடலில் கோவிட் பரிசோதனை செய்வதற்கு மறுப்பு தெரிவித்தது ஏன்? அவரது சடலத்தை அடையாளம் காண்பதற்கு கூட எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. புகைப்படங்கள் மூலமாகவே நாங்கள் அவரை அடையாளம் காட்டினோம். செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1 மணி அளவில் ஜாலான் மகாமேருவில் நிகழ்ந்த கார் விபத்தில் என் மகன் சீன் இறந்ததாகவும் காரில் இருந்து தூக்கி வீசப்பட்டதால் அவரது உடல் அருகே உள்ள கால்வாயில் கிடந்ததாக எனது மகனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பெண் தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தார். என் மகனின் மரணம் தொடர்பில் பல்வேறு சந்தேகம் எழுந்ததால் அவரது உடலில் சவ பரிசோதனை செய்யும்படி போலீசை கேட்டுக்கொண்டேன். முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் போலீசார் கூறியிருந்தனர். அப்படியிருந்தும் சவ பரிசோதனைக்கு மருத்துவமனை மறுத்துவிட்டதாக அதற்கு ஏன் என ஜெயபாலன் வினவினார். என்னையும் என் குடும்பத்தையும் இழிவுபடுத்தாதீர்கள். சமையல் நிபுணர் தேவ் கண்ணீர் மல்க வேண்டுகோள். மலாய் நண்பர்களுடன் இணைந்து தாம் பதிவிட்ட முறுக்கு ரெசிபிக்காக தம்மையும் தமது குடும்பத்தையும் சிறுமைப்படுத்த வேண்டாம் என பிரபல சமையல் நிபுணரான சேவ் தேவ் கண்ணீர் மல்க காணொலி பதிவிட்டுள்ளார். முன்னதாக தீபாவளியை முன்னிட்டு முறுக்கு ரெசிபியை டிக்டா மேட்டா பக்கத்தில் பதிவிட்ட போது இன விரோதத்தை தூண்டும் வகையில் இந்திய சமூகத்தை சேர்ந்த பலர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தம்மையும் தமது குடும்பத்தினரையும் இழிவுபடுத்தியதாகவும் சேவ்டேவ் கூறினார். தாம் ஒவ்வொரு இனத்தவரின் பண்டிகைக்கும் அந்தந்த இனங்களின் உணவுகளின் ரெசிபியை பகிர்வது வழக்கம். அந்த வகையில் ஒரு ஷெஃபாக ஒரு இந்தியராக தம்முடைய பாரம்பரிய உணவின் ரெசிபியை பகிர்ந்து கொள்வதில் என்ன தவறு எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். தெங்கு அட்னான் பெற்ற 20 லட்சம் ரிங்கிட் அரசியல் நன்கொடைதான். அப்பீல் நீதிமன்றம். வர்த்தகர் ஒருவரிடம் இருந்து தெங்கு அட்னான் பெற்ற 20 லட்சம் ரிங்கிட் 2 இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்ட அரசியல் நன்கொடை என்பதை எதிர்த்தரப்பு நிரூபித்துள்ளதாகவும் இதுவே குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்ததாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் தனது பெரும்பான்மை முடிவில் தெரிவித்துள்ளது. அசட் கயாமா சென்டியான் பிரகட் இயக்குனர் சாய் கிங் காங்கிடம் இருந்து தெங்கு அட்னான் பெற்ற 20 லட்சம் ரிங்கிட்டை தமக்காக தான் அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை அரசு தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டதையும் மேல்முறையீடு நீதிபதி அஹ்மத் நப்சி யாசின் 41 பக்கங்களை கொண்ட எழுத்துப்பூர்வமான தீர்ப்பில் தெரிவித்துள்ளார்.
மித்ரா நிதி வழக்கு கைதான 11 நிறுவனங்களின் இயக்குநர்கள் ஜாமீனில் விடுவிப்பு. மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 17 நிறுவன இயக்குநர்களில் 11 பேரின் காவலுக்கு நீட்டிப்பு பெற மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தவறிவிட்டது என்று வழக்கறிஞர் தெரிவித்தார். அவர்களில் 11 பேர் புத்ரஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் என்று அந்த இயக்குநர்களில் ஒருவரை பிரதிநிதித்துவப்படுத்திய வழக்கறிஞர் அஷ்ரிஃப் அலி கூறினார். முன்னதாக MACC அவர்களின் காவலை 7 நாட்கள் நீட்டிக்க விண்ணப்பித்திருந்தது. இன்று 12 சந்தேக நபர்கள் புத்ரஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். 11 பேர் தலா 5000 ரிங்கிட் முதல் 8000 ரிங்கிட் வரை பிணையில் விடுவிக்கப்பட்டனர். சந்தேக நபர்களில் ஒருவர் மட்டுமே 4 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டார் என்று அஷித் கூறினார். மேலும் 5 நபர்கள் முன்னதாக விடுவிக்கப்படலாம் என அவர் மேலும் தெரிவித்தார். பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் கிளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள 17 நிறுவனங்களின் இயக்குநர்களை MACC கைது செய்துள்ளதாக செவ்வாயன்று தகவல் வெளியானது.